எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கோதுமை முட்டை தோசை செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதில் இப்போ ஒரு அரை உப்பு கரிக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க. இது சட்னி சாம்பார் தொட்டு சாப்பிட்றதுனால. இதில் ஒரு முட்டை நான் உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க, அதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க, இதையும் சேர்த்திக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக புளிப்பு சுவைக்கோசரம் கொஞ்சமாக தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இது ஒரு கால் தக்காளி இருக்குங்க, இதையும் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை ஒரு 2-3 கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கிறேங்க, இதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையில் வேறு தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கலாங்க. அப்படியே பதம் தவறிட்டாலும் இன்னும் கொஞ்சம் மாவு கூட கொஞ்சமாக சேர்த்து கூட நம்ம போட்டு கலக்கிக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்குறேங்க. மாவை எடுத்து தோசையாக ஊற்றிக்கலாங்க. ரெண்டு பக்கமும் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி போட்டு தோசை எடுத்துடலாங்க. வெந்த உடனே நான் தோசைக்குன்னு வெங்காயம் தக்காளி தூளாக அரியலைங்க. குழம்புக்கு அரிஞ்சு வச்சதை அப்படியே தோசைக்கு கொஞ்சம் வச்சுக்கலான்னு எடுத்துக்கிட்டேங்க. அதனால் தோசை கொஞ்சம் மொத்தமாக வருதுங்க. நல்லா தோசைக்குன்னு மெலிசாக அரிஞ்சு வச்சோம்னா நல்லா தோசை மெலிசாக அழகாக வருங்க. அவ்வளோதாங்க, தோசை வெந்துடுச்சுங்க. நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி தழை எல்லாம் தூளாக அரியிறோமோ மெலிசாக அந்த அளவுக்கு தோசையும் நல்லா மெலிசாக வருங்க. தோசை வெந்துடுச்சுங்க, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கோதுமை மாவு முட்டை தோசை தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இது சட்னி சாம்பார் எல்லாத்துக்குமே குருமா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.